எவ்ரிவன் வெல்கம் டு தி ஆக்சிடென்ட் ட்ரேடிங். நம்ம சொல்ற எல்லா விஷயமும் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நவம்பர் 28 என்ன நடக்க போகுது மார்க்கெட்ல? ஜிடிபி இருக்குது, என்ன நடக்கும்? தம்ப்நெயில் பார்த்துட்டீங்க ஜிடிபி அப்படின்றத. ஜிடிபி பற்றி தெரிஞ்சுக்கணும். 7.8% ப்ரீவியஸில் இருக்குது. நாளைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போவுமே 10 AM இருக்கும். நாளைக்கு என்ன டைமில் இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டு டைரக்ஷன் என்ன டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் எங்கள் டெலிகிராமில் வந்து டிப்ஸை மூவ் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், இஃப் யூ ஆர் ஓகே வித் திஸ் வீடியோ அப்படின்னா யூ கேன் அப்கிரேட். ஓகே, நீங்கள் அப்படியே நம்ம வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 4999 உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரேடிங் ப்ளஸ் பேசிக்ஸ் கான்செப்டோட டெய்லி டிப்ஸும் தரேன் அண்ட் 3 month வேலிடிட்டி ஃபார் டிப்ஸ். ஓகே ஓகே நாளைக்கு நவம்பர் 28 நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கிளான்ஸ் வந்து என்ன நடந்தது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்றத பார்த்து ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது இருந்தது. உங்களால் பார்க்க முடியும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருந்தோம், ரைட். அதுக்கப்புறம் ஒரு ஹை ஆல் டைம் ஹை ரெக்கார்டை கிரியேட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் எடுத்தது 130 பாயிண்ட்ஸ் பக்கம். ஓகே, நியர்லி 130 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சு. 132 135. ஓகே, இது என்ன ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, இது பெருசாக ஒரு டிரைவர்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அவ்வளோதான். அகைன் அங்கேருந்து ஒரு 12 o'clock மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டியும் சேம் கான்செப்ட், கேப் அப், அப்புறம் ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃபால் ஆகிட்டான். அந்த ஃபால் வந்து அதுவுமே ப்ராஃபிட் புக்கிங் தான். வேறு எந்த டிரைவரும் இருக்காங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடையாது. நான் பார்த்துட்டு தான் இந்த ஃபேக்டரை வந்து நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆக போகுது, அதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ், க்ரூசியல் சப்போர்ட்டையும் சொல்கிறேன். ஓகே, மைனர் மேஜர் ரெண்டுமே சொல்கிறேன். அது க்ரூசியல்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் நோட்டில் வர்றது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நான் இங்கே டக்குன்னு மார்க் பண்ணுறதுனால நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் எடுக்கும் வீடியோக்கு. அதனால் ஜஸ்ட் நான் ரேண்டமாக மார்க் பண்ணுறேன். வாய்ஸ் நோட்டில் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓனாக இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் ஹை ரிஸ்க்கு, கவனமாக பண்ணுங்கள். தனியாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்வைசருக்கு யாருக்கிட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, நிஃப்டி நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துடலாம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 26,250 அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி 220 வரை வந்தாச்சு. சைக்காலஜிக்கல் லெவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 300ஆகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு ஹைக் கொடுத்துருக்கான் இல்லையா, 300 அப்படின்றத ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் 26,300. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 26,380 அப்படின்றது சைக்காலஜிக்கல் லெவலில் இமிடியேட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் மூணாவது ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,500 அப்படின்றது ஒரே மூச்சுக்குடியில் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ நாளைக்கு இதுதான் ஒரு மெயினான ரெசிஸ்டன்ட். அண்ட் எகைன் சப்போர்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஆக்ட் ஆகிருக்குது. இன்னைக்கு கொடுத்த லோ, இன்னைக்கு கொடுத்த டேயோடைய லோக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கிடைக்கும். அது 150 இருக்கும். ஓகே, 26,150. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது எங்கே கிடைக்குது அப்படின்னா 26,050 அப்படின்றது கிடைக்குது. மூணாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்டாக 26,000 அப்படின்றது ரேண்டமாக கிடைக்குது. ஓகே, 26,032 26,000. ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டி சேம் அதே மாதிரி ரெக்கார்ட் அந்த ஹையை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு க்ரூசியல் மூவ் சின்ன புக்கிங் நடந்தது. அந்த க்ரூசியல் மூவில் கிடைச்ச லோ அப்படின்றத சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 59,500 அப்படின்றத எடுத்துக்கலாம். ரெண்டாவது இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது 59,400 அப்படின்றது. மூணாவது இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது வந்து 59,200 to 300 அப்படின்றது எடுத்துக்கலாம். 250 to 300 எடுத்துக்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ட் மெயினாக அதுதான் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறது ஹை ப்ராபபிலிட்டி. நாளைக்கு மேக்ஸிமம் நிஃப்டி கேப் அப் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். 59,900 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ரெண்டாவது 59,900 அப்படின்றது 59,980 அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக இருக்கும். சைக்காலஜிக்கல் லெவல் ரெசிஸ்டண்டாக.
3வது பார்த்தீங்க அப்படின்னா 60,100 அப்படின்றது அடுத்த ஒரே புடியா போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க. லைக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைக் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நீங்கள் கிளாஸஸ் எங்கிட்ட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அட்வான்ஸ் கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆன்லைன்லேயே அழகான முறையில் நல்ல கிளியராக விளங்குற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே, ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். வேணுன்றவங்க கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு காண்டாக்ட் பண்ணி தரேன். லவ் யூ ஆல். பை.